உயர்நீதிமன்ற உத்தரவுப்படி திருப்பரங்குன்றத்தில் தீபம் ஏற்ற வலியுறுத்தி உயிரை மாய்த்து கொண்ட பூர்ணச்சந்திரனுக்கு மோட்ச தீபம் ஏற்ற இந்து முன்னணி அமைப்பினர் சென்னை டி நகரில் முயற்சி எடுத்தனர். அவர்களை கைது செய்த காவல்துறையினர் பர்கத் சாலையில் உள்ள திருமண மண்டபத்தில் அடைத்தனர். இது தொடர்பான கூடுதல் விவரங்களை நமது செய்தியாளர் நாகராஜனிடம் கேட்கலாம். வணக்கம் நாகராஜன், மோட்ச தீபம் ஏற்றுவதில் என்ன சிக்கல்? காவல்துறையினர் ஏன் தடுக்கின்றனர்? அங்கு என்ன நடக்கிறது? விரிவான விவரங்களை பதிவு செய்ய நாகராஜன். வணக்கம் திவ்யா. உயர்நீதிமன்ற உத்தரவின் பேர்ல குறிப்பா திருப்பரங்குன்றம் மலை மீது தீபம் ஏற்ற வேண்டிய சூழல் இருந்த பொழுது தீபம் ஏற்றுவதற்கான அனுமதியானது மறக்கப்பட்ட ஒரு சூழல்ல மதுரையில நேற்று முந்தைய தினம் பாக்குறப்ப ஒரு இளைஞர் தீக்குளிக்க நேர்ந்து தீக்குளித்து இறந்து விட்டார். அந்த தீக்குளித்த இளைஞர் பெயர் பூர்ணச்சந்திரன். பூர்ணச்சந்திரனுக்காக அவருடைய ஆத்மா சாந்தி அடைய வேண்டும் என்பதற்காக அவருக்காக மோட்ச தீபம் ஏற்றக்கூடிய முயற்சியில இந்து முன்னணி தமிழ்நாடு முழுவதும் பல்வேறு இடங்கள்ல இருக்கக்கூடிய கோயில்கள்ல மோட்ச தீபம் ஏற்றக்கூடிய ஒரு முயற்சியை மேற்கொண்டிருந்தாங்க. இன்றைய தினம் இங்க மாலை டி நகர்ல இருக்கக்கூடிய ராமநாதன் சாலையில இருக்கக்கூடிய விநாயகர் கோயில் வாசல்ல இந்து முன்னணி நிர்வாகிகள், அதே போல பாஜகவுடைய மகளிர் அணி, இளைஞர் அணி, ஆன்மீக பிரிவு உள்ளிட்ட பலரும் மோட்ச தீபம் ஏற்றுவதற்கான முயற்சியில பூர்ணச்சந்திரனுடைய புகைப்படத்தோட பேரணியா சென்று கையில விளக்கோட விநாயகர் கோயில்ல மோட்ச தீபம் ஏற்றுவதற்கு முயற்சித்த போது காவல்துறையினர் அவர்களை தடுத்து நிறுத்தி அதிரடியாக கைது செய்திருக்கிறாங்க. கைது செய்யப்பட்ட அவர்கள் பர்கத் சாலையில் இருக்கக்கூடிய ஸ்ரீமண்டத்துல அடைத்து வைக்கப்பட்டிருக்கிறாங்க. குறிப்பா இந்த கைது நடவடிக்கையின் போது ஒரு நபர் கிட்ட ஆக்ரோஷமா காவல்துறை நடந்துகிட்டதா சொல்லப்படுது. அந்த நிலையில தான் அந்த நபர் இதய பகுதியில காயம் ஏற்பட்டு அவர் தனியார் மருத்துவமனைக்கு அழைத்து செல்லப்பட்டிருக்கிறார். எமர்ஜென்சி பிரிவில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறதா அவருக்கு பக்கத்துல இருந்து கூறுறாங்க. கைது செய்து அடைத்து வைக்கப்பட்டிருக்கக்கூடிய நபர்கள் வெளியிட்டிருக்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, பெண்களை 6 மணிக்கு மேல கைது செய்யக்கூடியது விதி இருந்தும் காவல்துறையினர் அவங்களுடைய அராஜக நடவடிக்கையின் மூலியமா பெண்களையும் கைது செய்து வச்சிருக்கிறார்கள். மோட்ச தீபம் ஏற்றுவதற்கு கூட இந்த இந்தியாவில் எந்த விதமான உரிமைகள் பறிக்கப்படக்கூடிய நிலையில இருக்கிறப்ப காவல்துறையினர் ஆளும் கட்சிக்கு கைக்கூலியா செயல்படுறாங்களான்ற மாதிரி கேள்விகள்லாம் எழுப்பி அவர்கள் வீடியோ வெளியிட்டு வராங்க. குறிப்பா இந்த கைது நடவடிக்கையில இந்து முன்னணி மாநில செய்தி தொடர்பாளர் இளங்கோவன், பாஜகவுடைய சென்னை மேற்கு மாவட்ட தலைவர் சஞ்சீவி, அதே போல இந்து முன்னணி, பாஜக இளைஞரணி, மகளிர் அணி நிர்வாகிகள் அனைவரும் கைது செய்யப்பட்டு அந்த ஸ்ரீ மண்டபத்துல அடைத்து வைக்கப்பட்டிருக்கிறாங்க. காவல்துறையினர் இந்த அராஜக நடவடிக்கை மேற்கொண்டதற்கு இந்து முன்னணி சார்பிலும் பாஜக சார்பிலும் கடும் கண்டனங்கள் தெரிவித்துக் கொள்றதா அவங்க சொல்லியிருக்கிறாங்க. திவ்யா, முழுமையான விவரங்களுக்கு நன்றி நாகராஜன். மதுரை மக்களே, மதுரை சிட்டிக்குள்ள அதுவும் உங்க பட்ஜெட்குள்ளேயே பிளாட் வாங்கணுங்கிற கனவு இப்போ கைக்கூடி வந்தாச்சு. மதுரையின் முதல் ப்ராஜெக்டில் ரோட்டுக்கு காசு இல்லாததால் 72 மணி நேரத்தில் 533 மனைகள் விற்கப்பட்டன. மீண்டும் ரோட்டுக்கு காசு இல்லாமல் பிரீமியம் வில்லா மனைகளை மதுரை வேலம்மாள் மருத்துவக் கல்லூரி அருகில் அறிமுகப்படுத்துகிறோம். லான்ச்சிங் G Square Valley Crest, மதுரை வேலம்மாள் மெடிக்கல் காலேஜ் அருகில். Early bird price ரேரா approved villa plots வெறும் 9.9 lakhs %. சிட்டிக்குள்ள பிளாட் உங்க கனவு வீட்டுக்கான பெர்ஃபெக்ட் ஸ்பாட். For bookings call